இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. டீ குடிச்சிட்டு வந்தீங்களா இல்லையா? இன்னும் உள்ளே இருக்குதா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோமா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த ஒரு நிகழ்வை நாம் ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய பாடலோடு நாம் தொடங்குவோம். இந்த ஒரு செய்தியை அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் அவருடைய வல்லமையோடும் அவருடைய ஆற்றலோடும் இந்த செய்தியை தொடங்க பரிசுத்த ஆவியானவருடைய வருகையையும் அவரை இந்த நேரத்திலே நம்மளுடைய உள்ளத்தில் வரவேற்று அவரை துதிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லை அப்படின்னா நான் கொடுக்குற செய்தி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அவருடைய வல்லமை அவருடைய ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் கொடுக்குற செய்தி என்ன ஆகும்? உள்ள போகும். அந்த செய்தி உள்ள புரியும். இல்லாட்டி என்ன ஆகும்? ஒன்றுமே புரியாது. வந்துட்டு ஒன்றுமே நடக்காமல் நம்ம இங்கேருந்து வெளியில் போயிடுவோம். அதுதான் சொன்னாங்க, நம்மளுடைய நம்பிக்கை செயலாக்கப்பட வேண்டும். முன்னாடி சொல்லி முடித்தாங்களா? யதார்த்தமாக நான் கேட்டேன் வரும்போது, சொல்லி முடித்தாங்களா? அப்போ நம்மளுடைய நம்பிக்கை செயலாக்கப்பட வேண்டும் என்றால் அது யாரோட கையில் இருக்குது? ஆவியானவருடைய கையில் இருக்குது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அனைவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை நல்ல முறையில் நாம் வரவேற்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் கரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் ஆற்றலையும் இதோ இந்த மக்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய ஆவியானவரால் நிரப்புவீராக. இதோ இந்த வேளையில் உம்முடைய வார்த்தை உள்ள ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பரவி பாயட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய இதயத்தையும் ஊடுருவுவதாக இயேசுவே. இதோ இந்த வேளையில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே. இதோ அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஆற்றலால் ஆண்டவரே இன்று கொடுக்கின்ற செய்தி அவர்கள் உணர்ந்து அவருடைய நம்பிக்கை செயலாக்கம் பெறுவதாக ஆண்டவரே. நன்றி. கரங்களை தட்டி நன்றாக ஆவியானவரை வரவேற்போம். இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி. நன்றி இயேசுவே. அனைவரும் அமரவும். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த நாள் முழுவதும் இந்த 3 நாட்களாக அல்லது கடந்த 2 நாட்களாக இறையாட்சியின் மறைபொருளை அறிந்திட என்ற தலைப்பில் நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த தலைப்பை நானும் உங்களோடு சிந்திக்க ஆசைப்படுகின்ற பொழுது இவ்வாறாக அவர்கள் இன்று நீங்கள் நல்லதொரு பாவ சங்கீதனத்தை செய்து ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெற்றிருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே நாம் இந்த இறையாட்சியின் மறைபொருளை அறிந்திட நம்மளுடைய தடைகள் எல்லாம் நீங்கி அந்த இறையாட்சியினுடைய பாதையில் நாம் எப்படி நடப்பது, அந்த இறையாட்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, இயேசுவை எப்படி நம்மளுடைய இதயத்தில் இருத்தி தொடர்ந்து நாம் பயணிப்பது என்பதை பற்றி உங்களோடு சிந்திக்க இந்த நேரத்தில் ஆசைப்படுகிறேன். நான் எங்கள் பங்கில் நிறைய தடவை இதை சொல்லிட்டேன். எங்கள் பங்குலேருந்து யாராவது வந்திருந்தாங்கன்னா என்னடா ஃபாதர் இதே திரும்ப சொல்கிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். சரிங்க, நான் தடவை டீக்கன் ஆகி நான் குருவாகி 1 வருஷம்தான் ஆகுது. 1 வருஷம் கூட ஆகலை. ஒரு 9 மாதங்கள் இல்லை 8 மாதங்கள் ஆகிறது. திருத்தொண்டனாக இருக்கும் பொழுது பக்கத்தில் விளாத்திக்குளம் அப்படிங்கிற பங்கில் நான் இருக்கும்போது முதலாக மறையுரை கொடுத்தேன். அப்போ முதல் மறையுரை உங்களுக்கே தெரியும். தடவை நம்ம தயார் பண்ணிட்டு வந்து பயங்கரமாக பொறுமையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கொடுத்தேன். மறையுரையை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நப்பாசை நமக்குள்ள எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு நப்பாசை என்ன, யாராவது வந்து ஃபாதர் இல்லை பிரதர் இன்னைக்கு கொடுத்த மறையுரை நல்லா இருந்துச்சு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு நப்பாசை. நானும் என்ன பண்ணேன், அந்த கதவு ஓரத்தில் வெளியில் போகும் பயந்துக்கிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவு ஓரத்தில் நின்றுக்கிட்டு நானும் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கேன். யாராவது வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னு. அப்போ கொஞ்ச நேரம் யாருமே வரல, யாருமே வந்து சொல்லவே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க வந்தாங்க. வயசான பாட்டி நடந்து வந்து பக்கத்தில் வந்து சாமி இன்னைக்கு நீங்கள் வச்ச மறைவுரை ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு, சரியான சந்தோஷம், அப்படியே உச்சிக்கு ஏறிடுச்சு. அப்பா சாமி அப்படின்னு அது அப்படியே உச்சிக்கு போயிட்டே இருக்கும்போது 2 சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. 2 ஆல்ட்ரு பசங்க, பூசோதவி செய்கிற பசங்க குடுன்னு ஒடியாந்தாங்க. ஒடியாந்தோடனையும் ஃபாதர் அப்படின்னு, என்னடா ஃபாதர் அந்த பாட்டி உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, உடனே போயிட்டாங்க அப்படின்னு. ஏன்டா, அந்த பாட்டிக்கு காது கேட்காது ஃபாதர் அப்படின்னா. ஆடா பாவிகளா, அன்னையிலேருந்து பிரசங்கம் வச்சுட்டு ஓடியே போடுறது, நிற்கிறதே கிடையாது.
ஐயோ இனிமேல் இந்த நப்பாசை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுறது. இன்று நான் தியானித்து கொண்டு இருந்தேன். இன்று எதை பற்றி சொல்லலாம்? இறை ஆட்சியின் மறைபொருளை அறிந்திட என்ற தலைப்பில் இன்னைக்கு நீங்கள் நல்ல பாவ சங்கீதனா செஞ்சுருக்கீங்க. நல்ல ஒரு இறைவனுடைய ஆசீரை பெற்று இருக்கின்ற நாம் எப்படி இந்த ஆசீரில் நிலைத்திருப்பது, அல்லது இந்த ஆசீரை தொடர்ந்து இந்த ஆசீரோடு நாம் பயணிப்பது என்பதை குறித்து உங்களோடு தியானிக்க நான் ஆசைப்படுகிறேன். அநேக நேரத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த 3 நாட்கள் இந்த சோடாவை பார்த்துருக்கீங்களா? சோடா, 7அப்பு, அப்புறம் என்ன ஸ்ப்ரைட்டு, இது மாதிரி என்ன பண்ணுவோம், அப்படி சோடா பாட்டில் அப்படி திறந்தோடனே என்ன ஆகும்? புஷ்ஷுன்னு வரும். அப்புறம் என்ன ஆயிரும்? புஷ்ஷுன்னு இறங்கி போய். அந்த மாதிரி நிறைய டைம் என்ன ஆகுது, நம்ம இந்த தியானத்துக்கு வரும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அப்படியே இனிமே பாரு நான் எப்படி ஜெபம் பண்ண போறேன்னு பாரு, என்ன பெந்தகோஸ்து நாள்லாம் வீட்டில் பிளந்துக்கிட்டு எப்படி வர அப்படின்ற எண்ணம் இருக்கும். 2 நாள் 3 நாள் அதுவே அதிகம். அதுக்கப்புறம் இழுத்து போட்டு தூங்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லி பழைய குருடி கதவை துறடி அப்படின்ற மாதிரி ஆயிரும். அப்போ நாம் எப்படி இந்த இறைவன் நமக்கு கொடுத்த இந்த அருளோடு இந்த தியானத்தில் நம்ம பங்கெடுத்திருக்கிறோம், இந்த அருளோடு நம்மளுடைய ஜெபத்தை நாம் எப்படி தொடர்ந்து நடத்துவது, எப்படி தொடர்ந்து நாம் இந்த ஜெபத்தில் இருப்பது என்பதை ஒரு சிறிய சிறிய நிகழ்வுகளில் சிறிய சிறிய விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி அதில் நம்ம நிலைத்திருந்தாலே போதும் என்பதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நான் சிந்திக்கும் போது ரொம்ப பெருசாலாம் சிந்திக்கலை. நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி நான் ஜெபத்தில் எப்படி நான் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன் அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன், அவ்வளோதானே ஒழிய. அதனால் ரொம்ப எளிமையாக இந்த ஜெபத்தில் இந்த ஒரு பயணத்தில் நாம் எப்படி இதை தக்க வைத்து கொள்வது என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நீங்கள் பாவ சங்கீதனாலாம் செஞ்சுட்டு தூய்மையாக இருக்கிறீங்க இல்லையா? நம்மளுடைய உள்ளத்தை நம்மையே அழகுபடுத்தி வச்சிருக்கிறோம். இது மட்டும் போதுமா? பதில் சொல்லுங்கள். போதாது. முறைக்கக்கூடாது. என்னை பார்த்து என்ன சாமி கேள்வியெல்லாம் கேட்குது அப்படின்னு முறைக்கக்கூடாது. பதில் சொல். என்னை அழகுபடுத்தி நான் தூய்மைப்படுத்தி என்னுடைய பாவத்திலிருந்து கழுவி நான் இறைவனுக்கு ஏற்ற உகந்த பிள்ளையாக இருக்கிறேன். அது மட்டும் போதுமா? போதுமா? போதாது. ஏன் போதாது? ஏன் போதாது? லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 24, 26. ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி, ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி. ஏன் வாசிங்க. வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. லூக்கா நற்செய்தி 11, 24லேருந்து 26 வாசித்தோம். லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 24லேருந்து 26 வரை. இப்போ பாருங்க, அந்த வீடு என்ன பண்ணியிருக்கு? சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சுத்தம் பண்ண வீட்டில் அந்த வீட்டை விட்டு போன ஆவி என்ன பண்ணியிருக்கான்? திரும்ப உள்ளே வந்திருக்குது. எத்தனை ஆவியோட உள்ளே வந்திருக்குது? 7 ஆவியோட உள்ளே வந்திருக்கு. யானை யாராவது எதற்காகன்னு யாராவது சிந்திச்சிருக்கீங்களா? எதற்காக என்று சிந்தித்திருக்கிறீர்களா? ஏன் அது உள்ளே வந்திருக்கு? எதனால் உள்ளே வந்திருக்குது? சுத்தப்படுத்தி இருக்குது, தூய்மையாக இருக்குது, இயேசுவோட ஒன்றிச்சிட்டோம், நான் இனிமேல் பாவம் செய்வதில்லைன்னு சொல்லிட்டேன், அழகுபடுத்தி சூப்பராக வச்சிருக்கிறேன். ஆனால் அந்த சாத்தான் தான் மட்டும் வர்றது இல்லாமல் 7 கூட பொல்லாத ஆவி, அதை விட பொல்லாத ஆவியை கூட்டிகிட்டு வருதான். ஏன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? இல்லை. அதற்கான பதில் பாருங்க, எங்க இருக்குன்னு பாருங்க. மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 43லிருந்து. ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும்.
திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டு யாருமின்றி இருப்பதை காணும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. என்னவா? யாருமின்றி. அதான் முக்கியம். நல்லா பாருங்க, முன்னாடி வாசிச்ச லூக்கா நற்செய்தியில் என்ன சொன்னது? அழகுபடுத்தி தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்குள்ள என்ன பண்ணுது? ஆவியா, தீய ஆவி உள்ள வருது. ஏன் உள்ள வருதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எதுக்கு? சுத்தப்படுத்தின இடத்துல எப்படி தீயாவி உள்ள வரும்? வருமா? வராது. ஆனால் அப்புறம் எப்படி உள்ள வருது? மத்தேயு நற்செய்தி வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? அந்த வீடு அழகுபடுத்தி இருக்கு, தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கு, சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்படி இருக்குது? வெறுமையாக இருக்கிறது, யாரும் இல்லாமல் இருக்கிறது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்ப என்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். இந்த நாளில் இந்த தியானத்திலிருந்து நாம் இங்கு செல்லுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் சுத்தப்படுத்தி விட்டு ஒரு நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்தை எடுத்து விட்டு இயேசுவோடு நான் ஒன்றித்திருக்க போகிறேன். இனி என்னுடைய வாழ்வு இயேசுவுடைய வாழ்வாக இருக்க போகிறது. பவுலடிகளார் சொல்வது போல, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னுள் வாழ்கிறார் என்று நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். இப்படி சொல்லிவிட்டு வெறுமையா போகக்கூடாது. என்ன பண்ண? இயேசு என்னுள்ள இருக்கணும். யார் என் உள்ள இருக்கணும்? இயேசு. தினம்தோறும் இயேசுவை நான் என் உள்ளத்திலே இருத்த வேண்டும். அவரை எப்பொழுதும் என் உள்ளத்திற்குள் இயேசு கொண்டு வரணும். அப்படி இயேசு என்னுடைய இருதயத்தில் இல்லை என்றால், இந்த வீட்டிலே இல்லை என்றால், ஒரு நாள் 2 நாள் அந்த சோடா மாதிரி சொன்ன, அந்த சோடா ஓப்பன் பண்ணோடனே புஷ்ஷுன்னு வரும், அப்படியே இறங்கி போயிடும். அவ்வளோதான். அடுத்து நம்ம நிலைமை மோசமாயிரும். ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு தடவை, ஃபாதர் நான் முன்னாடியெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணுவேன் ஃபாதர், நல்லா ப்ரேயர்ஃபுல்லாக இருப்பேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், காலையில் விடியாலமரை எந்திரிச்சு ஜெபிப்பேன். ஆனால் இப்போ அதெல்லாம் சுத்தமாக இல்லை ஃபாதர். எப்படி இருந்தனோ அதை விட ரொம்ப ரொம்ப மோசமாக மாறிட்டேன். காலையில் ஏந்திரிக்கிறது கிடையாது, விவிலியம் படிக்கிறது கிடையாது, ஜெபத்துக்கு போகிறது கிடையாது. இப்படி சொல்கிறாங்க. இதுதான் நடக்கும். நாம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய இருதயத்தில் இயேசுவை நிரப்பவில்லை என்றால், நான் என்னதான் சுத்தப்படுத்தி எத்தனை தியானங்கள், எத்தனை ரெட்ரீட்டுக்கு போயிட்டு, எத்தனை ஜெப கூட்டத்திற்கு நான் போய்விட்டு என்னுடைய வீடு வெறுமையாக இருந்தால் என்னல்ல, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னுடைய வீட்டை யாரால நிரப்பணும்? இயேசுவால் நிரப்பணும். பவுலடிகளாரை போல நாம் ஒவ்வொருவரும் சொல்லணும். என்னன்னு சொல்வது? இனி வாழ்வது நான் அல்ல, யாரு? இயேசுவே என்னில் வாழ்கிறார். இயேசுவை ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும், இயேசுவாக நாம் மாற வேண்டும், இயேசுவை நம்மளுடைய இருதயத்தில் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்ப இந்த இயேசுவை எப்படி ஃபாதர் நான் தினம்தோறும் என்னுடைய அந்த இருதயத்தில் நான் வச்சிருக்க முடியும்? எப்படி தினம்தோறும் அவரை என்னையே நான் இயேசுவால் நிரப்ப முடியும்? இது ஒரு பகுதி, அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பகுதிக்கு வருவோம். இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா, யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம், யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 10வது வசனம். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இந்த நிகழ்வு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 38 ஆண்டு காலமாய் அந்த குளத்தங்கரையில், குளத்துக்கு பக்கத்தில் உடல்நிலை முடியாமல் முடக்குவாதத்தில் இருக்கிறவனை இயேசு எந்திரிச்சு போக சொல்கிறார். ஆமாவா இல்லையா? எந்திரிச்சு போக சொல்கிறார். போனவன் என்ன பண்ணான்? எழுந்து நடந்து சென்றான். எழுந்து நடந்து சென்றான். சென்றவங்கள்ட்ட என்ன சொல்கிறான்? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, இல்லை ஓய்வு நாளில் போய் நடக்கிறிய, உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்கும்போது அவன் என்ன பதில் சொல்கிறான்? என்ன சொல்கிறான்? என்னை குணப்படுத்தியவரை என்னை நடந்து போன்னு சொல்கிறாரு, நீ யாரா என்னை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். நாம் எழுந்து நடக்க தயாராக இருக்கிறோமா? இந்த இந்த தியானத்துக்கு வந்துட்டு, இந்த ஜப கூட்டத்துக்கு வந்துட்டு நம்ம எல்லாம் பண்ணுறோம், சுகங்களை பெற்றுக்கொள்கிறோம், அவருக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் எழுந்து நடக்க, அவரோடு பயணிக்க நம்மால் முடிய மாட்டேங்குது.
லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 38வது வசனம். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும்னு சொல்றான். யார் சொல்றது இந்த வார்த்தைய? குருடன். குருடன் வந்து இயேசுவை பார்த்து சொல்றான். வழியில இயேசு போறதை கேட்டுட்டு இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும்னு சொல்றான். சொல்லும் போது அவன் கூட இருக்க எத்தனை பேர் என்ன சொல்றாங்க? பக்கத்தில் இருக்கிறவங்கலாம், ஏன் கத்துற, அமைதியாடுறா, கத்தாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவன் என்ன சொல்றான்? எழுந்து நடந்து திரும்ப கத்துறான். இன்னும் சத்தமா உறக்க சொல்லி கத்துறான். ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்துறான். அவரை குணமாக்குகிறார். ஆண்டவரை புகழ்ந்து போற்றி கொண்டு வெளியே செல்கிறான். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்ப நாம் இந்த நாளிலே இந்த தியானத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், நாம் இதை தொடர்ந்து அந்த முடவன் எழுந்து நடந்தது போல நாம் இயேசுவை தொடர்ந்து எழுந்து நடந்து இயேசுவோடு பயணிக்க வேண்டும். இந்த குருடன் எப்படி இயேசுவே தாவீதின் மகனை எனக்கு இரங்கும் என்று பல தடைகளுக்கு மத்தியிலும் கூப்பிட்டானோ, அதுபோல நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நடக்கின்ற தடைகளை பொறுத்து சாய்ந்து விடாமல் துவண்டு விடாமல் மன உறுதியோடு இயேசுவே தாவீதின் மகனை எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவரோடு என்னுடைய தினசரி வாழ்க்கையில நடக்க நாம் முடிவெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தியானம் நமக்கு உண்மையான தியானமாக இருக்கும். இந்த ஜப கூட்டம் உண்மையான ஜபமாக இருக்கும். இல்லாட்டி என்ன ஆகும்? ஒண்ணுமே இருக்காது. அப்ப இதற்கான வழியைத்தான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். என்ன செய்ய போறோம்? நம்ம ஆண்டவரோடு நான் தொடர்ந்து பயணிக்க அல்லது அந்த வெறுமையாக இருக்கின்ற வீட்டை நிரப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நான் இயேசுவை என் உள்ளத்தில் நிரப்ப முடியும்? எப்படி பல தடைகளுக்கு மத்தியில் நான் எழுந்து நடக்க முடியும்? இயேசுவோடு பயணிக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கான முதல் வழி ரொம்ப ரொம்ப எளிமையான வழி. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு கஷ்டமே படுத்த மாட்டோம். ரொம்ப கஷ்டம் கிடையாது. இயேசு முதல் வழியை சொல்றேன். இதுவரை இயேசு செய்த அனைத்து காரியங்களையும் என்ன பண்ணணும்? நினைத்து பார்க்க வேண்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இதுவரை என்னுடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்து செய்த செயல்களை நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்யணும்? நினைத்து பார்க்கணும். நாம் அப்படி நினைத்து பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு தடவையும் நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது யார் என்னுள்ள இருக்கிறது? இயேசு என்னுள் இருந்து செயலாற்றுகிறார். அப்ப இயேசு எப்படி அதான் பார்த்தீங்க அப்படின்னா, சவுலு தாவீது இந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். தாவீது என்ன பண்றான்? கோலியாத்தை போய் அடிச்சு நொறுக்க போறான். ஆமாவா இல்லையா? இப்போ இந்த கோலியாத்தை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி தாவீதுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருது சொல்லுங்க. இந்த கதையை எத்தனை தடவை கேட்டிருப்போம்? சொல்லுங்க, என்னென்ன பிரச்சனை வருது? 1 2 மட்டும் சொல்லுங்களேன் பார்ப்போம். தாவீது அந்த கோலியாத்தை அடிக்க போறான். நான் போய் அவனை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு போறான். யார் யார் என்னென்ன சொல்றாங்க சொல்லுங்க. நீ ரொம்ப சின்ன பையன். ஒரு குரூப்பு சொல்லுது, என்ன சொல்றாங்க? நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கிறடா, நீ எப்படா அவனை போய் அடித்து அவனை கொல்ல போறான்? அவன் உயரத்தை பார், அவன் நீளத்தை பார், அவன் என்ன வச்சிருக்கிறான் பார் அப்படிங்கிறாங்க. சவுல் அரசர் அவன்கிட்ட என்ன சொல்றாரு? என்னத்தை கொடுக்குறாரு? நிறைய படைகலன்களை கொடுக்குறாரு. அந்த படைகலன்கள்லாம் அணிஞ்சிட்டு போய் அவன் கூட போருக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யாரு? டேவிட் தாவீது எடுத்துட்டு போட்டுட்டு போனாரா? இல்லை, எடுத்து போட்டு வச்சுட்டார். அவர் கூட இருந்த சகோதரர்கள் அவரை விட்டாங்களா? விடல. அவர் கூட இருந்த சகோதரனை, நீ சின்ன பையன், நீ போகக்கூடாது, உன்னால ஜெயிக்க முடியாது, இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்படிப்பட்ட தாவீது என்ன சொல்றார் பாருங்க சவுல் அரசர்கிட்ட. அதான் முக்கியம். அதைத்தான் நான் உங்களை செய்ய சொல்லுகின்றேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 வாசிச்சோம்னா நல்லா இருக்கும். தாவீது சவுலை நோக்கி, உம் அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவ்விக்கொண்டு ஓடினால் நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாயினின்று ஆட்டை விடுவிப்பேன். அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்து கொள்வேன். உம் அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொன்றிருக்கிறேன்.
விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவற்றில் ஒன்றை போல்தான். ஏனெனில் அவன் வாழும் கடவுளின் படைகளை இழிவுபடுத்தியுள்ளான் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். இயேசுவுக்கே புகழ். கரங்களை தட்டி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்ப தாவீது என்ன பண்றாரு பாருங்க. தாவீது அவருக்கு நினைச்சதெல்லாம், அவருக்கு செய்தது ஆண்டவர் எப்படி அவரை காப்பாற்றுறான்னு நினைச்சு பார்க்குறாரு. அந்த காலத்தில் ஆடு மேய்க்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆடு மேய்க்கும் பொழுது என்னெல்லாம் வரும்? காட்டில் ஆடு மேய்க்கும் போது சிங்கம் வரும், கரடி வரும். இப்படி வரும் பொழுது அவர் சொல்கிறார், தாவீது இப்படி வரும் பொழுது அந்த சிங்கத்தை என்ன பண்ணிடுவாராம்? அடித்து கொன்று போட்டுருவாராம். அடித்து கொன்று போட்டுருவாராம் கரடியையும் சிங்கத்தையும். அப்படி அந்த தாவீது எப்படி அவரை காப்பாற்றினார் என்பதை நினைத்து பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. என்னை சிங்கத்தின் கையுக்கும் கரடியின் கையுக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியரின் கையிலிருந்து என்னை தப்புவிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இப்படிதான். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் நான் இயேசுவோடு தொடர்ந்து பயணிக்க நான் என்ன செய்ய? ஆண்டவர் இதுவரை எனக்கு என்ன செயல்கள் செய்திருக்கிறார்? ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு துளியும் இதை நினைத்து பார்க்கணும். நம்ம ஆண்டவர் எப்படி எந்த ஒரு கடினமான சூழ்நிலை, இதிலிருந்து நான் தப்பவே முடியாது என்ற சூழ்நிலைகளிலிருந்து என்னை தப்பித்து வைத்திருக்கின்றார். எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள், இனி எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார் என்ற சூழ்நிலைகளில் இருந்து என்னை விடுவித்து இருக்கின்றார் ஆண்டவர். இதிலிருந்தும் என்னை விடுவிப்பார், இதிலிருந்தும் என்னை வழிநடத்தி செல்வார், இன்னும் அதிகமாக என்னை வழிநடத்தி செல்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கு எங்கிருந்து பிறக்கிறது? பழையதை நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது, நான் எப்பொழுது ஆண்டவர் எனக்கு செய்ததை நான் நினைத்து பார்க்கின்றனோ, எப்படி என்னை வழிநடத்தினான். இஸ்ரவேலை பகலிலே மேகத்தூணாகும், இரவிலே நெருப்பு தூணாகும் வழிநடத்தியது போல ஆண்டவர் என்னை வழிநடத்தி இருக்கின்றார் என்பதை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது, எப்படி எவ்வளவு கடினத்தில் நான் இருந்து கஷ்டப்படுகின்ற பொழுது என்னை நடத்தின கடவுள், அதை நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை ஒவ்வொரு நொடி துளியும் நான் என்னை ஆண்டவரால் நிரப்பிக்கொண்டே இருக்கிறேன். ஆமேன். சத்தமா ஆமேன். இத ஆண்டவர் யாருக்கு சொல்றாருன்னா, விடுதலை பயணத்துல இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றார். இணை சட்டம் 11வது அதிகாரம் 19 வசனத்திலிருந்து வாசிங்களேன். நீங்கள் அவற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நீங்கள் வீட்டில் இருக்கும் போதும் பயணம் செய்யும் போதும் படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பேசுங்கள். உங்கள் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுதுங்கள். அதனால் விண்ணுலகு மண்ணுலகின் மீது நிற்கும் மட்டும் உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீங்களும் உங்கள் மக்களும் நெடுநாள் வாழ்வீர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்ப ஆண்டவர் சொல்றார், இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்றாரு. எதை குறித்து சொல்லுகிறார் என்றால், அந்த பார்வோனிடமிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள், அந்த நிகழ்வை குறித்து சொல்றார். நீ யாருக்கெல்லாம் சொல்லணும்? உன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி கொடுத்து வள அப்படின்னு சொல்றார். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்ததை நினைக்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி என்னை வழி நடத்தினார் அதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நாம் அப்படி நான் அவர் செய்ததை நினைத்து பார்க்கின்ற பொழுது, அவர் என்னை வழிநடத்திய கரம் பிடித்து என்னை வழிநடத்தியதை நான் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, அதை ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனதில் இருத்தி நான் தியானிக்கின்ற பொழுது, நாம் தொடர்ந்து ஆண்டவரால் நம்மை நிரப்புவோம். அது மட்டும் இல்லாமல் அவரை தொடர்ந்து அவரோடு பயணிக்க எனக்கு என்ன பிறக்கும்? வலிமை பிறக்கும். என்னுடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்படும். எசாயா புத்தகம் 40:31 சொல்வது போல, நம்பிக்கை உள்ளவர்கள் கழுகு போல உயரே பறப்பார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்வடையார், ஓடினாலும் களைப்படையார் என்று நாம் வாசிப்பது போல அது நமக்கு நடக்கும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இது கடினமான செயல் நினைக்கிறீங்களா? இது கடினமான செயலா? இல்லை, இது மிக மிக மிகவும் எளிமையான செயல். இது ஜெபம் பண்ண பயங்கரமாக கைகளை உயர்த்தி கஷ்டப்பட்டு நான் முழந்தால் படிக்கிட்டு ஜெபிக்கணும், அது இருக்கணும், அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் இது அதைவிட மிகவும் எளிமையானது. இதை ஆண்டவர் விரும்புகிறார். இதை செய்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு பலனாய் மாறுகிறார். ஆகவே நாம் இப்பொழுது ஒரு பாடலை, இந்த ஆண்டவர் இதுவரை எனக்கு செய்த அனைத்து நன்மைகளும் நினைத்து பார்ப்போம். இந்த வேளையிலே ஆண்டவர் எத்துணை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து
ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டி இந்த பாடலை என்னோடு இணைந்து நாம் பாடுவோம். நல்ல மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டுவோம். இந்த பாடலை பாடுகின்ற பொழுது நீங்க நினைச்சு பார்க்கணும், ஆண்டவர் செய்ததை எல்லாம் நினைத்து பாருங்க. எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். மருத்துவர் நீரே. சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் இரண்டாவது என்ன சொன்னேன், நம்ம ஆண்டவர் செய்ததையெல்லாம் நினைத்து பார்த்து அவரோடு தொடர்ந்து பயணிக்கணும். இரண்டாவது, அதுவும் ரொம்ப ரொம்ப எளிமையானது.
ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஆண்டவர் செய்ததை நினைக்கும் போது நமக்கு என்ன ஞாபகத்துவம், என்ன செய்வோம் நம்மளை அறியாமலே? சொல்லுங்க, சரியா சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஆண்டவர் செய்ததை நினைக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? வெரி குட். என்ன செய்வோம்? நன்றி சொல்லுவோம், அவரை புகழ்வோம், அவரை போற்றுவோம். ஆமா, அவள் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் செய்ததை நாம் நினைக்கின்ற பொழுது நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, அவரை புகழாமல் இருக்க முடியாது, அவரை போற்றாமல் இருக்க முடியாது. இதுதான் ரெண்டாவது. இதுதான் என்னது? ரெண்டாவது. நாம் அவர் நினைத்தது, அவர் செய்ததை நினைத்து கொண்டு அவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். அதனால தான் என்ன சொல்றாரு? பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல அழகா சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்ப எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்ன சொல்றார்? நன்றியோடு கூடிய இறைவேண்டல். எதோடு கூடிய இறைவேண்டல்? நன்றியோடு கூடிய இறைவேண்டல். இது எப்பொழுதுமே நம்மோடு இருக்கணும். நாம் நன்றி சொல்லணும். நன்றி மறந்தவர்களாக அநேக நேரத்தில் இருக்கிறோம். எந்த அளவிற்கு முட்டி போட்டு முழந்தால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஒரு வரத்திற்காக நம்ம எத்தனை நாட்கள் தவம் இருந்து அந்த இதை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அடுத்த நிமிடமே அதை மறந்து விடுகிறோம். இந்த சாத்தான் நம்மளை எப்படி சோதிப்பான் என்ன? நன்றி சொல்லாத உள்ளம், அதை தான் கொடுப்பான். நன்றி சொல்லாத உள்ளத்தை தான் சாத்தான் என்ன பண்ணுவான்? கொடுப்பான். அதான் இருக்கிறதுலே பெரிய தண்டனை, அதான் இருக்கிறதுலே பெரிய பாவம். நன்றி சொல்லாமல் இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய பாவம். அந்த உள்ளத்தை தான் நமக்கு கொடுப்பான். ஏன்? அதுக்கு அடுத்து 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 பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரேன், அதுக்கு நன்றி சொல்கிறதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை என்ன வந்துடும்? நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். பெருசாக அந்த தாவி கோலியாத்தை போல் வந்து நிற்கும். அடுத்தடுத்த பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் நமக்கு அதற்கு அவனுக்கு நாம் வழிவிடக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும்? நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நன்றி ஆண்டவரே. எவ்வளவு நேரம் நாம் ஆண்டவர் முன்னாடி முழந்தால் படியிட்டு ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டோமோ அதை விட 2 மணி, அதை விட கூட நேரம் செலவு பண்ணி ஆண்டவர் முன்னாடி உட்காந்து என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். அப்பொழுதுதான் அந்த எல்லா கடின நேரங்களிலும் நம்மால் இயேசுவோடு பயணிக்க முடியும். இந்த நன்றி சொல்றதை எப்போ நிப்பாட்டுறோமோ அன்னைக்கு நாம் ஜபத்தை நிப்பாட்டி விடும். இந்த நன்றி சொல்வதை எப்பொழுது நிப்பாட்டுறோமோ அந்த நேரத்தில் அடுத்தவனுக்கு நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அவனுக்கு அது நடக்குது, இது நடக்குது, அவனுக்கு அப்படி ஆண்டவர் செய்கிறார், இப்படி செய்கிறார். நீ நன்றி சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது அதெல்லாம் தானாக மறைஞ்சு போயிடும். நாம் நன்றி சொல்பவர்களாக மாற வேண்டும். நன்றி சொல்லணும். இதை தான் யோசுவா புத்தகத்தில் நம்ம எல்லாம் வாசிப்போம். எரிக்கோ மதில். யோசுவா என்ன பண்ணுறாருன்னா இஸ்ரேல் மக்களை கூட்டிக்கிட்டு கொண்டு போகிறார். கொண்டு போகும்போது அவருக்கு தடையாக இருந்தது என்ன? கடைசியாக தடையாக இருந்தது என்னது? இந்த எரிக்கோ மதில். இந்த எரிக்கோ மதிலை எப்படி அவர் சாச்சாரு? எப்படி? சத்தமே வரமாட்டேங்குது. துதியினால பாடி புகழ்ந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க அந்த எரிக்கோ மதில் என்ன பண்ணுது? இடிந்து விழுந்து உடைக்கப்படுகிறது. நம்முடைய மத்தியிலும் இன்று நாம் எந்த அளவிற்கு ஆண்டவரை போற்றுகின்றோமோ, புகழுகின்றோமோ, அவருக்கு நன்றி செலுத்துகின்றோமோ, அனைத்து தடைகளும் தானா என்ன பண்ணுவோம்? உடைக்கப்படும், கீழே விழும், நொறுக்கப்படும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்போ நாம் இதை தான் திருத்தூதர்கள் செஞ்சாங்க. திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து பாடிங்களேன். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. கதவுகள் அனைத்தும் திறந்தன. இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய மத்தியில் பல தடைகள் உடைக்கப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்விலே பல தடைகள் இல்லாமல் போக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நம்ம என்ன சொல்லணும்? என்ன செய்யணும்? துதி செய்யணும், நன்றி சொல்லணும், புகழ்ந்து ஆண்டவரை போற்றி பாடனை. இதுதான் அன்னை மரியாள் செய்தார்கள். அன்னை மரியாளோட முதல் பாடல் என்ன? என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி புகழ்கிறது என்று சொன்னார்கள். அதுதான் அவங்களுடைய முதல் பாடலாக இருக்கிறது.
ஆண்டவர் எனக்கு செய்ததை நான் நினைத்து அவரை போற்றி துதித்து அவருக்கு நன்றி சொல்லுகின்ற பொழுது என்னுடைய அனைத்து தடைகளையும் ஆண்டவர் உடைத்து எறிவார். எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார். ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஆராதனைக்கு நேரமாகிவிட்டது. அதனால் இதை இரண்டோடு நான் முடித்து கொள்கிறேன். நாம் நம்மளுடைய பயணத்தில் தொடர்ந்து நடக்கணும், ஆண்டவரோடு நடக்க வேண்டும். அவரை என்னுடைய இருதயத்திலே நான் கொண்டு வர வேண்டும்னா 2 காரியம் சொன்னேன். என்ன முதல் காரியம் என்னது? ஆண்டவர் செய்த காரியத்தை நினைத்து பார்ப்பது. இரண்டாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்வது. இதுதான் நம்மளுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் ஜெபத்தை தொடங்கினாலும் இப்படி நம்மளுடைய ஜெபம் ஆரம்பிக்கின்ற பொழுது, இப்படியாக நம்மளுடைய ஜெபம் அமைகின்ற பொழுது எல்லா நாளுமே ஆண்டவர் என்னுடைய மனதிலே இருத்துவேன். ஒரு நாளும் ஆண்டவர் என்னைக்காவது உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? என்னைக்காவது இருப்பாரா? எல்லா நாளுமே ஆண்டவர் நன்மை செய்து கொண்டு, இன்றைக்கு இருந்து நாளைக்கு நான் எழுந்தாலே, நாளைய பொழுது நான் முழித்தாலே அதுவே ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வரம். அது நமக்கு செய்கின்ற ஒரு செயல். அவர் நடத்தின மாபெரும் அதிசயம் அதுதான். நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். ஆண்டவரே எனக்கு இந்த நாளை கொடுத்தீரே, நன்றி ஐயா என்று நாம் சொல்ல வேண்டும். அவரை சொல்லி நாம் புகழுகின்ற பொழுது அநேக காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நிகழ்த்தி தருவார், நடத்தி தருவார். ஆகவே இந்த ஒரு ஆராதனையில் ஆண்டவருக்கு ஒரு நன்றி பாடலோடு இந்த ஒரு செய்தியை நாம் இந்த நன்றி பாடலோடு முடித்து கொள்வோம். இந்த நன்றி பாடலை பாடும்போது ஆண்டவர் உங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் செய்த அனைத்து செயல்களை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுங்க. எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. எங்களை வழிநடத்தின நாட்கள் எல்லாம் ஆண்டவரே, திக்கற்ற நிலையில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த பொழுதெல்லாம் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தினீரே, இவர்களை கண்முன்பாக கொண்டு வாரும் ஆண்டவரே. மன இருதயத்திலிருந்து, மன ஆழத்திலிருந்து இவர்களுக்கு நன்றி உணர்வை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு அந்த நன்றி கலந்த உள்ளத்தை தாரும். நன்றியோடு ஜபிக்கக்கூடிய அந்த ஜபத்தை எங்களுக்கு தாரும். இறை வேண்டலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினால் மரித்து போயிருந்து கிருபையடைத்தீரே, பாவத்தினாலே மரித்து போயிருந்து கிருபையடைத்தீரே, கிருபையடைத்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனென்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலவீனென்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆண்டவரை தொடர்ந்து ஆராதித்து அவரோடு தொடர்ந்து இந்த நேரத்திலே நம்முன் வீற்றிருக்கின்ற அந்த ஆண்டவரை உங்களுடைய கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி தூக்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை உற்று நோக்கி நம்முன் வீற்றிருக்கின்ற விடுதலை அறிக்கின்ற அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கின்ற இதோ அந்த ஆண்டவர் நமது மத்தியிலே இருக்கின்ற அந்த ஆண்டவரை போற்றி புகழ்ந்து உங்களுடைய ஜெபங்களை எழுப்பி என்னோடு சேர்ந்து இதோ இந்த ஆண்டவரை நோக்கி அன்று அந்த முடக்குவாதம் உற்றவன் கதநீரது போல இதோ அன்று குருடர்கள் கதநீரது போல ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இதோ நம்முள் உயிரோடு இருக்கின்ற சதையோடும் இரத்தத்தோடும் உயிரோடும் இருக்கின்ற நம்முடைய நற்கருணை நாதரை நோக்கி ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று அவருடைய கருணை கண்ணை நமது பக்கம் திருப்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே இயேசுவே விடுதலை அளிப்பவரே இயேசுவே அன்று நீர் நடந்தது போல அன்று நீர் விடுதலை அளித்தது போல அன்று நோய்களை குணமாக்கியது போல அன்று நீர் தொட்டு எழுப்பியது போல ஆண்டவரே இன்று இங்குள்ள ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே உம்முடைய அருட்கரம் இங்குள்ள ஒவ்வொருவர் மேலும் நிறைவாக இறங்குவதாக ஆண்டவரே இயேசுவே இதோ உம்மை நோக்கி கூப்பிடுகின்றவருடைய ஒவ்வொரு குரலுக்கும் நீர் செவி சாய்ப்பீராக ஆண்டவரே இயேசுவே இதோ இருள் சூழ் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதால் இங்குள்ள மக்கள் எத்தீங்கிற்கும் நாங்கள் அஞ்சிடோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துணையாக கொண்டு உம்முடைய உறுதுகோலாக நாங்கள் கொண்டு ஆண்டவரே நாங்கள் நடந்திடுவோம் ஆண்டவரே. எங்களுக்கு விடுதலை தருவீராக. இதோ உம்மை நோக்கி கூப்பிடுகின்றவர்களுக்கு ஆண்டவரே இயேசுவே நீர் பதில் தருகிறீராக ஆண்டவரே. நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொன்னீரே. இதோ இன்று ஏகப்பட்ட கவலையோடும் கண்ணீரோடும் இதோ எத்தனையோ பேர் நோய்களோடும் நொடிகளோடும் ஆண்டவரே உம்மை நோக்கி உம்மை தேடி இங்கு வந்திருக்கிறார்களே. ஆண்டவரே விடுதலை தருவீராக. உம்முடைய மருத்துவத்தில் நீரே மருத்துவர் நானே உன்னை குணமாக்கும் மருத்துவர் என்று சொன்னீரே. ஆண்டவரே உம்முடைய மருத்துவ கரம் இங்குள்ள ஒவ்வொருவர் மேலும் நிறைவாக இறங்குவதாக ஆண்டவரே. யார் யாரையெல்லாம் அவர்கள் நினைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இயேசுவே இந்த நிலையிலே ஆண்டவரே இந்த நேரத்திலே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு எழுப்புவீராக ஆண்டவரே. உம்முடைய விடுதலை இந்த மக்கள் காணுவார்களாக ஆண்டவரே. இயேசுவே இன்றே நீர் விடுதலை தருவீராக ஆண்டவரே. நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபொழுதும் ஆண்டவரே நாங்கள் வீணாக போவதில்லை, நாங்கள் கைவிடப்படுவதில்லை. உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன இதோ இந்த தேவன் உங்கள் மத்தியிலே இருந்து அதிசயங்களை ஆற்றுகிறார். இயேசுவே இதோ அவர்கள் மத்தியிலே நீர் வலம் வாரும் ஆண்டவரே. இதோ அவர்கள் ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு பதில் தாரும் ஆண்டவரே. விடுதலை தருவீராக ஆண்டவரே. என்ன ஜெபங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் நீர் தீர்ப்பீராக ஆண்டவரே. இன்று அவர்கள் வீட்டிற்கு செல்லும் முன்பாகவே அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் ஜெபங்கள் அனைத்திற்கும் நீர் விடுதலை பதிலை தருவீராக ஆண்டவரே. இன்றே அவர்களுக்கு நீர் பதில் தருவீராக ஆண்டவரே. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. இதோ அதிசயங்கள் அற்புதங்களை செய்தீரே ஆண்டவரே. இதோ இவர்களோடு பேசினீரே ஆண்டவரே. அன்று மோசையோடு முகமுகமாக பேசியது போல ஆண்டவரே இங்குள்ளவர்களோடு நீர் பேசியறலும் ஆண்டவரே. இவர்களுக்கு கேட்ட பதிலை நீர் தாரும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. இதோ ஆண்டவர் உங்கள் மத்தியிலே இதோ எழுந்து வருகின்ற இந்த வேளையிலே ஆண்டவரை இருதயத்தில் நினைத்து அன்று 12 வருடமாக இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணை நோக்கி உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொன்ன அதே ஆண்டவர் இதோ உங்களுடைய மத்தியில் இந்த நேரத்தில் வர இருக்கின்றார். வருகின்ற பொழுது இதோ அதே விசுவாசத்தோடு அதே நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து உங்களுடைய குறைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதையெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ எதையெல்லாம் உங்களுடைய மனதில் நம்பிக்கையோடு இருத்தி ஜெபிக்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கரங்களை நீட்டி உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துவாராக. நன்றி ஆண்டவரே நன்றி. உங்களுடைய பொருளாதார குறைபாடுகள் நிலைகள் அனைத்தையும் அவர் அனைத்து கட்டுகளில் இருந்தும் உங்களை இந்த நேரத்தில் அவர் விடுவிப்பாராக. இயேசுவினுடைய திரு ரத்தமான
நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இதோ ஆண்டவர் உங்களுடைய மத்தியிலே வலம் வருகின்ற ஆண்டவரை மனதிலே இருத்தி ஜெபியுங்கள். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றைய உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றைய உனக்கு அற்புதம் செய்வார். கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். 38 வருடங்களாய் குளத்தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றார். 38 வருடங்களாய் குளத்தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார், நீ பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார், நீ பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதியின் நற்கருணைக்கு சதா